வணக்கம் அன்பு நண்பர்களே, இன்றைய கேள்விக்கு என்ன பதில் நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. கிளப்புகளில், தனியார் நிறுவனங்களில் வேஷ்டி அணிந்து கொண்டு செல்வது பற்றிய பிரச்சனை சட்டசபையில் கிளப்பப்பட்ட போது அதற்கான ஒரு சட்ட திருத்தம் கொண்டு வரப்படும், விதிமுறைகள் புதிதாக கொண்டு வரப்படும் என்று தமிழக முதலமைச்சர் அறிவித்த போது அப்படியே லுங்கி அணிந்து செல்வதற்கும் கைலி அணிந்து செல்வதற்கும் நீங்கள் விதிமுறைகளை திருத்தி ஏற்படுத்த வேண்டும் என்று ஒரு புதிய கோரிக்கையை வைத்தார் மனிதநேய மக்கள் கட்சியுடைய மூத்த தலைவர் திரு ஜவாஹிருல்லா. இந்த பிரச்சனை மட்டுமல்ல, இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கின்றன அவரிடம் கேட்பதற்கு. வாருங்கள், இன்றைய கேள்விக்கு என்ன பதில் நிகழ்ச்சியில் அவரிடமே கேட்கலாம். வணக்கம். எனக்கு நிறைய விஷயங்கள் உங்கள்ட்ட கேட்க வேண்டியிருந்தது. நான் முதலே உங்களை தெளிவுபடுத்திட விரும்புறேன். உங்களை ஜவாஹிருல்லா மாதிரியான ஒரு நபரை நான் நிச்சயமா ஒரு மத ரீதியாக மட்டுமே நான் சுருக்கிடக்கூடிய அளவில் நான் இல்ல. நிச்சயமா உங்களுடைய பரந்துபட்ட பார்வை எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். இருந்தாலும் உங்களை மாதிரியான ஒரு விருந்தினர் இருக்கும்போது நிறைய விஷயங்கள் தெளிவுபடுத்துறதுக்கான சந்தர்ப்பமா இதை பயன்படுத்தலாம் நினைக்கிறேன். என்னுடைய முதல் கேள்வி, உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் கடுமையான தாக்குதல், மோதல், சண்டை, போர் நடந்து கொண்டிருக்கிறது. நம் இயக்கங்கள் ஏதேனும் இதுவரை ஆர்ப்பாட்டமோ கண்டனமோ போர்க்குரலோ கொடுத்திருக்கின்றனவா? அந்த விஷயம் சம்பந்தமாக எந்த போராட்டமும் நடத்தவில்லை என்பதுதான் யதார்த்தமான உண்மை. அதற்கு என்ன காரணம் என்றால், முதல்ல அந்த காலகட்டம் ரமலான் நோன்பு இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் அது நடைபெற்றது. அதனுடைய விழிப்புணர்வு, முக்கியத்துவம் பெரிய அளவில் இங்கே அதனுடைய தாக்கம் இல்லாததன் காரணமாகத்தான் அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு நடைபெறவில்லைங்கிறது. அதே காலகட்டத்தில் நடந்த இஸ்ரேல் பாலஸ்தீனம் பிரச்சனைக்கு தமிழகம் முழுக்க இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களுடைய ஒரு கடுமையான கொதிப்பு காணப்பட்டது. ஒரு இடத்தில் நடக்கக்கூடிய போருக்கு நாம் சலனமே இல்லாமல் இருந்து இன்னொரு இடத்தில் நடக்கக்கூடிய தாக்குதலுக்கு நாம் எவ்வளவு கொதிப்பை காட்ட வேண்டும்? மிக அருமையான கேள்வி. நீங்கள் முன்னுரையிலே சொன்னது போல விளக்கம் கொடுப்பதற்கான ஒரு சரியான ஒரு தருணம். ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் நடைபெறக்கூடிய அந்த பிரச்சனைக்கும், பாலஸ்தீனத்துக்கும் இஸ்ரேலுக்கும் நடைபெறக்கூடிய பிரச்சனைக்கும் இடையில, மலைக்கும் மடுவுக்கும் இடையில உள்ள வேறுபாடு என்பதை முதல்ல தெளிவுபடுத்த விரும்புகின்றேன். அடுத்ததாக, இந்த பாலஸ்தீனத்தில் உள்ள காசா நிலப்பரப்பு மீது இஸ்ரேல் நடத்தக்கூடிய அந்த தாக்குதல்களை, பயங்கரவாத தாக்குதல்களை கண்டித்து முஸ்லிம் இயக்கங்கள் மட்டுமல்ல, இந்தியா முழுவதும் பல இடதுசாரி இயக்கங்கள் உட்பட, மனித உரிமையிலே ஆர்வமுள்ள இயக்கங்கள் உட்பட போராட்டங்களை நடத்தியிருக்கிறார்கள். சென்னையிலும் கூட இளம் தமிழர் இயக்கம், அதேபோல மே 17 இயக்கம் போராட்டங்களை நடத்தியது. மக்கள் சிவில் உரிமை கழகம் கருத்தரங்கை நடத்தியது. இந்த இரண்டுக்கும் என்ன வேறுபாடு என்றால், 1948க்கு முன்பு உலக வரைபடத்தில் இஸ்ரேல் என்ற ஒரு நாடு இல்லை. இரண்டாம் உலகப் போர் முடிவடைந்த சூழலில் காலனி ஆதிக்கத்திற்கு சமாதி கட்டப்பட்டது. ஒரு நாடு இன்னொரு நாடை தன்னுடைய காலனியாக, இங்கிலாந்து எப்படி இந்தியாவை கொண்டதோ அந்த சகாப்தம் முடிவடைந்த ஒரு சூழலில் இங்கிலாந்தும் சரி அமெரிக்காவும் சரி சில நாடுகளை தங்களுடைய கைப்பாவையாக பயன்படுத்துவதற்கு, கட்டுப்படுத்துவதற்கு புதிய ஒரு யுக்தியை கையாண்டார்கள். அதற்கு பேர் நியோ காலனிசம் என்று சொல்கின்றார்கள். என்னுடைய சந்தேகம் இஸ்ரேல் பக்கம் நியாயம் இருக்கிறதா, பாலஸ்தீன பக்கம் நியாயம் இருக்கிறதா என்பதல்ல. மாறுபட்ட பார்வை ஒவ்வொருவருக்குமே நிச்சயமாக இருக்கும், அரசுக்கு கூட இருக்கும். நம்முடைய ஒரு 2 நாடுகள் போர் எடுத்து நம்ம 2 சந்தர்ப்பங்கள் பாக்குறோம். நீங்க சொன்ன மாதிரி ஒரே காலகட்டத்தில் நடக்கக்கூடிய 2 போர் பாக்குறோம். அதுக்கு சலனமே இல்லாம இதுக்கு நம்ம சொல்லும் போது இஸ்லாமியர்கள் அது சம்பந்தப்பட்டிருக்காங்கிற ஒரு காரணம் தானே. அதை ஏன் இரு நாட்டுக்கு இடையிலான போரா நீங்க பாக்க? இல்ல, அது இரு நாட்டுக்கு இடையிலான போர் கிடையாது. அதை முதல்ல தெளிவுபடுத்த விரும்புகின்றேன். முதலாவதாக, இதற்கான பின்னணி வரலாறு தெரிஞ்சால்தான் இந்த போராட்டம் நடத்துவதற்கான நியாயம் என்னங்கிறத புரிய முடியும். ஒரு புதிய காலனிய ஆதிக்க சூழல்ல நாடே இல்லாமல் வெறுமனே முஸ்லீம்களும் கிறிஸ்தவர்களும் வாழ்ந்து கொண்ட பாலஸ்தீன பகுதியில் ஒரு பகுதியை ஆக்கிரமித்து அங்கே இஸ்ரேல் என்ற ஒரு நாடு உருவாக்கப்படுகிறது. இஸ்ரேல் என்ற நாடு அந்த உருவாக்கக்கூடிய அந்த சூழல்ல நம்முடைய தேசத்தந்தை மகாத்மா காந்தியடிகள் இதை பற்றி என்ன கருத்து சொன்னார் என்பதையும் இந்த நிகழ்வில் நான் பதிவு செய்வது என்னுடைய கடமை என்று நினைக்கின்றேன். 1938 ஹரிஜன் பத்திரிகையில இது போன்ற ஒரு நிலையில அரபு உலகத்தில் பாலஸ்தீன பூமியில இஸ்ரேல் என்ற ஒரு நாடு உருவாகும் போது அவர் சொன்னார், எப்படி இங்கிலாந்து ஆங்கிலேயர்களுக்கு சொந்தமோ, எப்படி பிரான்ஸ் பிரெஞ்சுக்காரர்களுக்கு சொந்தமோ, அதே போல பாலஸ்தீனம் அரபுகளுக்கு சொந்தம். அங்கே யூதர்களுக்காக பல நாடுகளிலே இருக்கக்கூடியவர்களை திரட்டி ஒரு நாடை உருவாக்குவது என்பது கிரைம் அகேன்ஸ்ட் ஹியூமனிட்டி என்ற வார்த்தை பயன்படுத்தினார். மனித குலத்துக்கு எதிரான போர் என்ற ஒரு அடிப்படையில் சொன்னார். இன்னைக்கு பாலஸ்தீனத்தினுடைய மேற்கு கரையும் காசா நிலப்பரப்பு மட்டும்தான் பாலஸ்தீனம் என்று அழைக்கப்படுகிறது. இந்த பாலஸ்தீனம் ஐநா சபையில ஒரு அப்சர்வர் ஸ்டேட்டஸ்ங்கிற அளவுல தான் இருக்கின்றது.
ஆனால் அந்த ஒரு சிறிய எந்த விதமான பலமும் இல்லாத ஒரு நாட்டின் மீது இன்னைக்கு மிகப்பெரிய உலகத்தின் ஆயுத வியாபாரியாக இந்தியா கூட மிக அதிகமான ஆயுதங்களை இஸ்ரேலிலிருந்து தான் இப்போது வாங்குகிறது. அந்த நாடு இரக்கமற்ற முறையில அங்கே ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்சி நடைபெறுகின்றது. அதாவது மேற்கு கரையில ஹமாஸ் என்கின்ற அமைப்பு 2006 நடைபெற்ற தேர்தலில் வெற்றி பெற்று அவர்களுடைய ஆட்சி நடைபெறுகிறது. காசாவில் ஃபத்தா என்கின்ற அமைப்பினுடைய ஆட்சி நடைபெறுகிறது. இரண்டு பேரும் சேர்ந்து ஒரு நேஷனல் கவர்மெண்டை, ஒரு பொதுவான அரசாங்கத்தை உருவாக்கி அதன் மூலமாக ஐநாவில் ஒரு அப்சர்வர் ஸ்டேட்டஸ்லேருந்து ஒரு நாடு அந்தஸ்தை பெறக்கூடிய ஒரு சூழல்ல தான் இந்த தாக்குதல் நடைபெற்று வரக்கூடிய, ஒரு மனிதாபிமானமற்ற தாக்குதல் நடைபெற்று வரக்கூடிய, தினமும் மக்கள் இன்று கூட 100-200 மக்கள் கொல்லப்படக்கூடிய ஒரு சூழல்ல சிரியாவில் நடக்கக்கூடியதோ, இலங்கையில் நடக்கக்கூடியதோ, ரஷ்யாவில் நடக்கக்கூடியதோ எங்க இருந்தாலும் இரக்கமற்ற முறையில் அதாவது முதல்ல ஒன்றை தெரிஞ்சு கொள்ள வேண்டும். அதாவது இதற்கும் பாலஸ்தீனத்தில் நடப்பதற்கும் மற்ற நாடுகளில் நடக்கிறதுக்கும் இடையில ஒரு மிகப்பெரிய வேறு வித்தியாசம் இருக்கிறது. தங்களுடைய சொந்த நாட்டினுடைய ஒரு பகுதியை இழந்து விட்ட, அதுல இன்னொரு நாடு வலுக்கட்டாயமாக திணிக்கப்பட்ட ஒரு சூழல்ல அங்கு மிக மோசமான அதாவது முஸ்லிம்கள் மட்டுமல்ல, இன்னைக்கு டாக்டர்ஸ் வித்தவுட் ஃபிரான்டியர்ஸ், எல்லைகள் இல்லாத மருத்துவர்கள் காசாவில் இருக்கக்கூடிய நிலைமையை பற்றி அறிக்கை வெளியிட்டிருக்கின்றார்கள். அது கேட்டாஸ்ட்ராபிக் அப்படின்னு சொல்றாங்க, மிக கொடுமையாக இருக்கின்றது என்று சொல்கிறார்கள். நம்முடைய இந்தியாவை சேர்ந்த ஆக்ஷன் எய்ட் என்கின்ற சேவை அமைப்பை சேர்ந்த சந்தீப் பாண்டே என்பவர் அங்கு சென்றுவிட்டு காசாவில் இருக்கக்கூடிய நிலைமையை பற்றி நான் வர்ணிப்பதற்கு வார்த்தை இல்லை, அந்த அளவுக்கு மோசமான தாக்குதல் நடைபெறுகின்றது என்று சொல்லும் போது உலகம் இதை வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கின்றது. இதே மாதிரியான தாக்குதல் தான் நம்ம தொடர்ந்து குற்றம் சாட்டிட்டே வர்றோம். இலங்கை அரசு மேல தமிழர்கள் அங்கு படுகொலை செய்யப்பட்டாங்க, இரக்கமற்ற முறையில் படுகொலை செய்யப்பட்டாங்க. சேனல் 4 பல விஷயங்கள், வீடியோக்கள், டாக்குமெண்ட் வெளியானது. இந்த தாக்குதல்ங்கிறது, கொடூரமான தாக்குதல்ங்கிறது எல்லா ஆக்கிரமிப்புகள்லையும், எல்லா போராட்டங்கள்லையும், எல்லா கிளர்ச்சிகளையும் நடக்கக்கூடிய விஷயம் தானே. பாலஸ்தீனம் எந்த வகையில உங்களுக்கு முக்கியத்துவம் பெறுகிறது? மற்றவர்களாம் நீங்க கவனம் செலுத்தாதவங்க பாலஸ்தீனத்துல மட்டுமே கவனம் செலுத்தும் போது அது மத ரீதியான தொடர்பு கொண்டதுங்கிற தவிர வேறு உணர்வு ரீதியான தொடர்பு ஏதாவது இருக்குதா? தோழர் அவர்கள் ஒரு திருத்தம், இலங்கையில தமிழீழத்தில் நடைபெற்ற போரை நாங்கள் போர் என்று சொல்லவில்லை, நாங்கள் அதை எத்னிக் கிளின்சிங், ஒரு இன அழிவு என்று தான் சொல்கின்றோம். தெளிவுபடுத்த விரும்புகின்றேன், இதை மத ரீதியாக பார்ப்பதுங்கிறது ஒன்று, ஆனால் மதத்தை தாண்டி மனிதகுலம் ஒரு பகுதி இரக்கமற்ற முறையில் ஒரு அரக்க ரீதியான அரசாங்கத்தால் அழிக்கப்படுவதுங்கிறத தெளிவா உணர்ந்திருக்கின்றோம். அதனால தான் இன்றல்ல நேற்றல்ல 2009 வடகிழக்கு மாகாணத்தில், வடக்கு மாகாணத்தில், இலங்கையினுடைய வடக்கு மாகாணத்தில், தமிழீழத்தில் மிகப்பெரிய இன அழிவை சிங்கள பயங்கரவாதம் நடத்திய போது அதை தலைமை தாங்கி நடத்தக்கூடிய ராஜபக்சே சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தில் போர் குற்றவாளியாக நிறுத்தப்பட வேண்டும் என்ற முதல் குரலை எழுப்பியது எங்களுடைய கட்சி, மனிதநேய மக்கள் கட்சி. நான் தான் முதல்ல அந்த குரலை எழுப்பினேன். அதுக்கு பிறகுதான் அந்த ரீதியான வந்தது. இது தொடர்பாக, இலங்கை தொடர்பாக ஏராளமான போராட்டங்களை நடத்தியிருக்கின்றோம். போராட்டம் நடத்தக்கூடியவர்களுக்கு உறுதுணையாக இருந்திருக்கின்றோம். எனவே இதை மத ரீதியாக பாலஸ்தீன போராட்டத்தை நாங்கள் பார்க்கின்றோம் என்று சொல்வது தவறு. அங்கு நடைபெறுவது ஒரு நாடே இல்லாத ஒரு சூழல்ல ஒரு நாட்டை திணித்து அந்த மக்களுடைய உரிமைகள் அனைத்தையும் பிடுங்கி இன்னைக்கு காசாவில் இருந்த ஒரே மின் உற்பத்தி நிலையம் கூட தாக்கப்பட்டிருக்கின்றது. உலகத்தில் பயங்கரவாதம் எங்க நடந்தாலும் நம்ம தாக்குதல் அது கண்டிப்போம் அப்படின்னு சொல்லும் போது இதே போன்ற குற்றச்சாட்டுக்கு உள்ளான ISIS அமைப்பை பற்றி, அவர்கள் நடத்தக்கூடிய தாக்குதல் பற்றி, அவர்களுடைய போர் முறை பற்றி நாம ஏதாவது கண்டனம் எப்பயாவது தெரிவிச்சிருக்கிறோமா? அதாவது இதற்கும் ஒன்றை தெளிவுபடுத்த விரும்புகின்றேன். ISIS கொள்கை என்ன, அவர்களுடைய கோட்பாடு என்ன, அவர்களுடைய வழிமுறை என்ன, இதுல எனக்கு மாறுபட்ட கருத்துக்கள் இருக்கின்றது. உடன்பாடு இல்லை, அதாவது முற்றிலும் உடன்பாடு இல்லைங்கிறத நான் முதல்ல பதிவு செய்ய விரும்புகின்றேன். ஆனால் அதே நேரத்தில் ஒன்றை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த ISIS ஏன் உருவாயிச்சு, உருவாவதற்கான கரு என்ன, காரணம் என்ன, காரண கர்த்தாக்கள் என்ன? ஈராக் என்கின்ற ஒரு நாட்டை சதாம் ஹுசேன் என்பவர் ஆட்சி செய்து கொண்டிருந்தார். அவர் அமெரிக்காவுக்கு ஆதரவாளராக இருக்கக்கூடிய காலகட்டத்தில் எல்லாம் அமெரிக்கா அவரை அரவணைத்தது. இன்னும் சொல்ல போனால் வளைகுடா யுத்தத்திற்கு தொடக்கமாக முதலாக குவைத்தினுடைய சில எண்ணெய் கிணறுகள் எனக்கு சொந்தம், ஒரு மாகாணம் எனக்கு சொந்தம் என்று சொல்லி சதாம் ஹுசேன் முதலிலே அங்கே குவைத்தை ஆக்கிரமிக்க தன்னுடைய படைகளை அனுப்பும் போது
அதற்கான அனுமதியை பச்சை கொடியை காட்டியவர் பகதாதில் இருந்த அமெரிக்காவினுடைய தூதர் கிறிஸ்டோபர் மே என்பவர். இல்ல நான் முடிச்சிடறேன். இந்த ISISக்கு திரும்ப எல்லா அமைப்புகளும் உருவாவதற்கான ஒரு காரணங்கள் இருந்து கொண்டே தான் நிச்சயமா இருக்கு. ஆனா அது வந்து அல் கொய்தாவா இருந்தாலும் சரி, தலிபான்களா இருந்தாலும் சரி, இவர்கள் எல்லாருமே அதே அமெரிக்காவால் அரவணைக்கப்பட்டது என்பது உங்களால் மறந்துவிட முடியாது. அதெல்லாம் ஒவ்வொரு சந்தர்ப்பங்களும் ஒன்று இருக்கும். ஆனா அவருடைய வழிமுறை, நடைமுறை, செயல்பாடு இதுதானே பார்க்கணும். எல்லாத்துக்குமே காரணம் நான் சொல்ல நியாயப்படுத்துற மாதிரி நான் நியாயப்படுத்த வரல. நான் தான் முதல்ல தெளிவா என்னுடைய நிலைப்பாட்டை சொன்னேன். நான் என்ன சொல்ல வரேன்னா, ஈராக் என்பது சதாம் ஹுசைனால் ஆளப்பட்ட அந்த நாட்டிலே முதலிலே அமெரிக்காவினுடைய அரவணைப்பில் சதாம் ஹுசைன் இருந்து பிறகு அமெரிக்கா வந்து தன்னுடைய நலன்களை, நான் சொன்னேன் தொடக்கத்தில், அந்த நியோ காலனிசம் கான்செப்ட்ல சதாம் ஹுசைனை ஆதரிப்பதை விட மற்ற அரபு நாட்டு ஆட்சியாளர்களை ஆதரிப்பதுதான் தனக்கு நன்மை பயக்கும் என்று சொல்லி கடைசியில இரண்டாவது வளைகுடா யுத்தம், இறுதியில சதாம் ஹுசைனை வந்து தூக்கிலே தொங்க விட்டார்கள். என்ன சொன்னார்கள்? WMD என்று சொல்லக்கூடிய பேரழிவு ஆயுதங்கள். ஆனா பேரழிவு ஆயுதங்களை ஃபலூஜா என்கின்ற ஊர்ல அமெரிக்க ராணுவமே பயன்படுத்தியது என்பது உண்மை. இப்போது இழந்துவிட்ட தன்னுடைய நாட்டை திரும்ப மீட்பதற்காக வேண்டி ISIS என்கின்ற ஒரு அமைப்பு அங்கே போராட்டங்களை நடத்தியிருக்கின்றது. இப்போ இப்படி சொல்லக்கூடிய நாம் ஒன்றை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். கேரளாவினுடைய சட்டமன்றத்தில் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய அச்சுதானந்தன் என்ன சொன்னார் என்றால், ISIS அமைப்புகளை தீவிரவாதிகள், பயங்கரவாதிகள் என்று சொல்லாதீர்கள். அவர்கள் தங்களுடைய நாட்டினுடைய சுதந்திரத்துக்காக போராடக்கூடிய சுதந்திர போராட்ட வீரர்கள் என்று சொன்னார். காரணம், நம்முடைய இந்திய செவிலியர்கள் சுமார் 50 பேர் அவர்களுடைய பிடிக்கு சென்று அவர்கள் அனைவரும் பாதுகாப்பாக நம்முடைய நாட்டுக்கு திருப்பி அனுப்பப்பட்டார்கள். அந்த செவிலியர்கள் இந்த ISIS அமைப்பினால் எப்படி நடத்தப்பட்டார்கள் என்பதை அந்த செவிலியர்களுடைய வாக்குமூலம் எல்லா தொலைக்காட்சியில், நம்முடைய தந்தி டிவி உட்பட எல்லா தொலைக்காட்சிகளிலும் வந்தது. அவர்கள் எங்களை ஏறெடுத்து கூட பார்க்கவில்லை. அவர்கள் நோன்பு இருந்தார்கள், எங்களுக்கு உணவு கொடுத்தார்கள். அதே செய்தி வந்த அன்னைக்கு ஒரு நிமிடம் முடிச்சிடுறேன். அந்த செய்தி வந்த அன்னைக்கு அன்றைய தினமே நம்முடைய செய்தித்தாள்ல பக்கத்துல ஒரு பெண்ணை கிண்டல் செய்ததாக ஒரு காவல்துறை அதிகாரி மீது புகார் கொடுத்து அவர் கைது செய்யப்பட்டாங்கிற ஒரு செய்தி வந்திருக்கு. எனவே அவர்களுடைய வழிமுறை, அவர்கள் அந்த நாட்டினுடைய சூழலை வைத்துதான் நாம் பார்க்க வேண்டுமே தவிர, பல இடங்கள்ல இஸ்லாமிய போர்க்குழுக்கள் ஏதாவது இருந்தாங்கன்னா அவங்க வந்து பெண்களையோ குழந்தைகளையோ தொடர்றது இல்லை அப்படிங்கிற நம்ம வந்து பல சமயங்களை பார்த்திருக்கோம். தலிபான்களுடைய நடவடிக்கைகள் ஒன்று ரெண்டு தவிர இங்க ISIS அமைப்பு வந்து ஒரு அமைப்பு ரீதியான போராட்டமாக அல்லாமல் சாலையில போயிட்டு இருக்கும் போது கொள்றாங்க. அப்ப இஸ்லாமியர்கள்லயே இன்னொரு பிரிவினர் கொள்றாங்க அப்படின்னு சொல்லும் போது ஒரு அவங்களால கொல்லப்படுறவங்க கூட இஸ்லாமியர்கள் தானே, அதுக்காக நீங்க குரல் கொடுக்க மாட்டீங்களா? நிச்சயமாக. அதாவது முதல்ல நீங்கள் சொன்ன செய்தி ISIS நடைமுறை எப்படிப்பட்டதுங்கிறது சம்பந்தமான உண்மைகளை வந்து நம்ம ஆய்வு செய்ய முடியும். ஏனென்றால் ஊடகங்களில் பல செய்திகள் வருகிறது. உதாரணத்துக்காக சொல்றேன், இந்த செவிலியர்கள் அவர்கள் வசம் சென்று அவர்கள் விடுதலையாகி இந்தியாவுக்கு வந்த பிறகு அவர்கள் கொடுத்த பேட்டியின் வழியாக இவர்கள் எப்படி நடந்து கொண்டார்கள் என்ற செய்தி வந்திருக்கின்றது. இப்ப நீங்க சொன்ன வழிமுறைகளில் அவர்கள் செல்வார்களேயானால் அது நிச்சயமாக தவறு. ஏனென்றால் போருக்கு செல்லும் போது எத்தகைய நடைமுறைகளை பின்பற்ற வேண்டும் என்பதற்கு முஸ்லிம்களுக்கு மிக தெளிவான வழிகாட்டுதலை நபிகள் நாயகமும் சரி, அவர்களுக்கு பிறகு ஆட்சியாளராக வந்த அபூபக்கரும் சரி அல்லது உமரும் சரி மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள். அதாவது முதியோர்கள், பெண்கள், குழந்தைகள், மத குருமார்கள் இவர்களை எந்த காரணத்தை கொண்டும் எந்த வகையிலும் தாக்குதலுக்கு இழக்கக்கூடாது, கொல்லக்கூடாது. நான் ஏற்கனவே சொன்னது போல இந்த மாதிரி அவர்கள் வந்து ராணுவ வீரர்கள் மீது தாக்குதல் நடத்துறாங்க, ஒரு போர் முறையை கையாளுறாங்கன்னா கூட நம்ம பல ஊடகங்கள்ல பார்த்துருக்கோம் எப்படி செவிலியர்கள், இந்திய செவிலியர்கள் பத்திரமா அனுப்பப்பட்டது ஊர்ஜிதமாக இருக்கிறதோ அதே போல அங்க இருக்கக்கூடிய ஈராக்கிலையும் சிரியாவில் இருக்கக்கூடிய சிவிலியன்கள், காமன் மேன்கள், பொதுமக்கள் கொல்லப்பட்டதையும் ISIS அமைப்பில் கொல்லப்பட்டதை கண்ணால பார்த்திருக்கிறோம். அதை நீங்க ஒரு வார்த்தை கண்டிக்க மாட்டீங்களா? அவர்களும் இஸ்லாமியர்கள் என்ற அடிப்படையில். அதாவது நான் ஏற்கனவே சொன்னேன், இது போன்று போர் வரைமுறைக்கு மீறாக அவர்கள் செயல்பட்டார்கள் என்றால் நிச்சயமாக வன்மையாக கண்டிக்கத்தக்கது. அதை பற்றியான ஆதாரபூர்வமான செய்திகள் வந்தால் நிச்சயமாக கண்டிப்போம். ஆனால் ஊடகங்கள், அதாவது இந்திய செவிலியர்கள் பற்றியான விஷயங்களை மிக தெளிவான செய்தி எப்போது வந்தது என்றால், அந்த செவிலியர்கள் நம்முடைய நாட்டுக்கு திரும்பி பேட்டி அளித்த பிறகுதான் அதை பற்றியான உண்மைகள் வந்தது. அதற்கு முன்பு கூட அதே ஊடகங்கள்ல இந்த செவிலியர்கள் தொடர்பாக பல தவறான செய்திகளையும் வந்தது என்பதை நான் உங்களுக்கு நினைவுபடுத்த விரும்புகின்றேன். எனவே ஊடகங்களில் வருவது எல்லாம் உண்மை என்று சொல்ல முடியாது. பல தவறான தகவல்கள் வந்ததுங்கிறது ஒரு பக்கம் இருக்க,
அதை வந்து ஒரு பொதுவாக பார்க்க முடியாது. பொதுவாகவே வந்து கொடூரமானவர்கள் அப்படிங்கிற ஒரு அவர்களுடைய ரெப்யூட்டேஷனை டேமேஜ் பண்ணக்கூடிய, அதாவது ஒரு சுதந்திர போராட்டம் என்ற ரீதியில் தான் நம்ம அதை பார்க்க வேண்டும். அதை கொச்சைப்படுத்தக்கூடிய வகையிலும் செய்திகள் வரவில்லை என்று 100% சொல்ல முடியாது. எது எப்படி இருப்பினும் நான் மிக தெளிவா இல்ல, எது எப்படி இருப்பணும் இல்ல நான் எது எப்படி இருப்பணும் இஸ்ரேல் வந்து சொல்லி எங்களுடைய நாட்டுக்கான போராட்டம் சொன்னா நம்ம ஏத்துக்குமா? அது மனிதாபிமானமற்ற செயல். இல்ல இஸ்ரேலோடையும் ஈராக்கையும் நீங்க வந்து ஒப்பிடவே கூடாது. இஸ்ரேல்ல வந்து ஒரு மத குழுவினர் வந்து இன்னொரு மத குழுவினர் கொள்றாங்க. அப்ப நம்ம வந்து அதுல வந்து ஒரு கொடூரமான முறை இருக்குது, அதுக்கான ஒரு நோக்கம் வந்து ரொம்ப கொடூரமானதா இருக்கு, நம்ம விமர்சனம் பண்றோம். ஆனா ஒரே மதத்தில் இருக்கக்கூடிய இன்னொரு பிரிவினர் கொள்றத வந்து போர் முறை, அவர்களுடைய ரெபுடேஷனை நான் மிக தெளிவாக, நீங்கள் வந்து வார்த்தைகளை திணிக்க வேண்டாம். நான் மிக தெளிவாக சொல்லிவிட்டேன். போரில் கூட எதிரிகளுடைய போரில எதிர்த்தரப்பில் இருக்கக்கூடிய பெண்கள், குழந்தைகள், முதியவர்களை எல்லாம் தாக்கக்கூடாது என்பது இஸ்லாம் வரைந்திருக்கக்கூடிய சட்டத்திட்டம் என்று சொல்லும்போது, தன்னுடைய சொந்த சகோதரிகளே கொள்வது நிச்சயமாக இஸ்லாத்தால் அங்கீகரிக்கப்படாதுங்கிறதை நான் பதிவு பண்ணேன். அப்படி இவர்கள் செய்திருப்பார்களே ஆனால் அது நிச்சயமாக உண்மையாக கண்டிக்கத்தக்க செயல்ங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. நம்ம வந்து மற்ற நாடுகளில் நடக்கக்கூடிய விஷயங்களுக்காக இன்னும் சொல்ல போனா இலங்கையில வந்து 3 இஸ்லாமியர்கள் கொல்லப்பட்டார்கள். அதுக்கு வந்து தமிழகத்தில் மிகப்பெரிய கொந்தளிப்பு நம்ம பார்த்தோம். நம்ம வந்து எப்படி நீங்க சொன்ன 2009 இறுதிக்கட்ட போர்ல வந்து கடுமையான கண்டனத்தை இதே இஸ்லாமிய இயக்கங்கள் உட்பட எல்லாருமே தெரிவிச்சாங்களோ, அதே போல இந்த 3 இஸ்லாமியர்கள் இப்ப சமீபத்தில் வந்து ஒரு கலவரத்தில் கொல்லப்பட்ட போது இங்க கடுமையான கண்டனம் தெரிவிச்சோம். 3 பேர் கொல்லப்பட்டது கண்டனம் தெரிவிக்கக்கூடிய நீங்கள் ஈராக்ல வந்து ஆயிரக்கணக்கான இஸ்லாமியர்கள் கொல்லப்படுறாங்க, அதை ஏன் கண்டிக்கிறது இல்லை? இங்க கொன்றவர்கள் வேறு மதத்தினர், அங்க கொன்றவர்கள் சொந்த மதத்தினர், அதனால வேண்டான்றீங்களா? அதனால அவங்களுடைய அப்படி அல்ல. நிச்சயமாக அப்பாவி மக்களை, சொந்த மக்களை கொன்றவர்களுக்கு எதிராகவும் கடந்த காலங்களில் நாங்க வந்து கண்டன குரல் எழுப்பியிருக்கின்றோம். இலங்கையை பொறுத்த வரைக்கும் நீங்க வெறுமனே அந்த சம்பவங்களை வெறும் 3 முஸ்லீம்கள் கொல்லப்பட்டாருங்கிற அளவில் நீங்க நிறுத்தக்கூடாது. தொடர்ச்சியாக பொது பல சேனா என்ற பெயரில் புத்த பிக்குமார்களில் ஒரு தீவிரவாத குழு, அவர்கள் வந்து பல பள்ளிவாசல்களை அழித்திருக்கின்றார்கள். உங்களுக்கே தெரியும், அங்க நடந்த மத கலவரம் என்பதில் யாருக்கு மாற்று கருத்து இல்லை. அது மத கலவரம் தான், அதுல வந்து ஒரு குழப்பம் இல்லை, அதுல வந்து யோசிக்கிறது இல்லை. நான் சொல்றேன், வேறு மதத்தினரால் இஸ்லாமியர்கள் கொல்லப்படும் போது கண்டனம் தெரிவிக்கக்கூடிய நாம், நம்முடைய சொந்த மதத்தினால் இஸ்லாமியர்கள் கொல்லப்படும் போது அதை ஒரு போர் அப்படின்னு சொல்லிடுறோம். இல்ல நான் அதை போர் என்று நான் சொல்ல வரல. நான் என்ன சொல்ல வந்தேன்னா வந்து அப்படிப்பட்ட சம்பவங்கள் நடப்பது உண்மையாக இருக்குமே ஆனால், அதற்கான ஆதாரங்கள் இருக்குமே ஆனால் நிச்சயமாக கண்டனம் தெரிவிப்பதில் நாங்க என்னைக்கும் பின்வாங்க போதில்லை. நான் மிக தெளிவாகவே ஒரு நிலைப்பாட்டை வந்து சொல்லிட்டேன். அதாவது ஒரு நிமிடத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். ஒரு முஸ்லீம் தவறு செய்துவிட்ட நிலையிலே அந்த முஸ்லீம் தவறு செய்த முஸ்லீமுக்காக வேண்டி ஆதரவாக அல்லது அவனை தவறை மறைக்கக்கூடிய வகையில செயல்படுவது இன துவேஷம் என்று நபிகள் நாயகம் சொன்னார்கள். அந்த அடிப்படையில் ஒரு முஸ்லீம் தவறு செய்து விட்டார், ஒரு முஸ்லீம் குழு தவறு செய்து விடுகிறது, ஒரு முஸ்லீம் குழு அநியாயத்தை செய்கின்றது என்ற அடிப்படையின் காரணமாக அவர்களை எதிர்ப்பதோ அல்லது கண்டனம் செய்வதிலிருந்தோ நாங்கள் ஒருபோதும் பின்வாங்கக்கூடியவர்கள் அல்ல என்பதை நான் தெளிவாக சொல்லிடுறேன். ஈராக்ல நடக்கிறதோ, சிரியால நடந்ததோ, இஸ்ரேல் நடக்கிறதோ, பாலஸ்தீன் நடக்கிறதோ, உக்ரைன் நடக்கிறதோ, இலங்கையில் நடக்கிறதோ எதுவுமே நாம கண்ணால பார்த்த விஷயங்கள் இல்ல. ஊடகங்கள் சொல்லி நம்ம வந்து கேள்விப்பட்டு பார்க்கிற விஷயம் எல்லாமே நமக்கு ஏற்ற ஊடகங்களோ ஏற்காத ஊடகங்களோ அவங்க சொல்லி தான் தெரிஞ்சுக்கிட்டோம். மற்ற விஷயங்களுக்காக ஆர்ப்பாட்டமும் உண்ணாவிரத ஒரு போராட்டமும் நமது முற்றுகை போராட்டம் நடத்திய நாம் இந்த விஷயத்துக்காக ஏன் எந்தவித போராட்டம் நடத்தவில்லை அப்படின்னு கேட்கிறேன். இதுவுமே ஊடகத்துல கேட்டதான், அதுவுமே ஊடகத்துல கேட்டதுதான். இரண்டுக்கும் இடையில நிச்சயமாக வித்தியாசம், ஏராளமான வித்தியாசங்கள் இருக்கின்றது. ISIS-ஐ பொறுத்தவரை நான் மீண்டும் மீண்டும் நான் சொல்வது, அவர்களுடைய எல்லா வழிமுறைகளுக்கும் எனக்கு உடன்பாடு கிடையாதுங்கிறது. அதாவது பயங்கரவாத குழு என்று நாம் எப்போது சொல்ல முடியும்? நாம் வந்து ஒரு பயங்கரவாத குழு என்று சொல்லும்போது தொடர்ச்சியாக அவர்கள் எல்லா வரைமுறைக்கும் அப்பாற்பட்டு செயல்படும் போதுதான் பயங்கரவாதம். இன்னைக்கு வந்து ஒரு பொலிவியாங்கிற ஒரு நாடே இஸ்ரேலை பயங்கரவாத நாடாக அறிவித்திருக்கக்கூடிய ஒரு சூழலை பார்க்கின்றோம். இவர்கள் இப்போதுதான் வந்திருக்கின்றார்கள். இவர்களை பற்றியான செய்திகள் இப்போதுதான் வெளிவந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழல்ல இவர்களுடைய செயல்பாடுகளை நாம் இன்னும் தீவிரமாக ஆராய்வோம். அவர்கள் நிச்சயமாக வரம்பு மீறல்களில் ஈடுபட்டால் அதை கண்டிப்போம். இது வந்து ஒரு
ஒரு ஆழமான ஒரு தெளிவான பார்வையை வெளிப்படுத்தக்கூடிய பதிலா இருக்கான்னு எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு. நமக்கு வந்து ஒரு அதுக்கு மேல அதுல வந்து சொல்றதுக்கு விருப்பம் இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் என்னோட உணர்றேன் நான். இல்ல அப்படி அல்ல. நிச்சயமாக வந்து ஈராக்குங்கிற வேற ஒரு நாட்டில் அமெரிக்காவுடைய நவ காலனி ஆதிக்கத்தினுடைய ஒரு கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு நாட்டில் அந்த நாட்டினுடைய ஒரு பெரும் பகுதியே ஒரு குழு கைப்பற்றி இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல இன்றைய சர்வதேச ஊடகங்கள் பெரும்பகுதி அமெரிக்காவுக்கு சாதகமான ஊடகங்களாக இருக்கின்றது என்பது தெளிவான ஒரு உண்மையாக இருக்கின்றது. இல்ல நான் முடிச்சிடறேன், ஆதாரத்தோட பேசுறேன். பாலஸ்தீன காசா நிலப்பரப்புல வந்து அங்கே இஸ்ரேல் நடத்தக்கூடிய தாக்குதல்களை இஸ்ரேலில் இருந்து பாப்கார்னை சாப்பிட்டுக் கொண்டு பார்த்ததை பற்றி ஒரு செய்தி வெளியிட்ட CNN தன்னுடைய பேஸ்புக்ல முகநூலில் செய்தி வெளியிட்ட பெண் செய்தியாளர் பதவியிலிருந்து தூக்கப்பட்டார். இப்படிப்பட்ட ஒரு ப்ரீஜுடிஸ்ட் ஒரு வெறுப்புணர்வுடன் செயல்படக்கூடிய ஊடகங்களின் வரக்கூடிய செய்திகளின் அடிப்படையில் நாங்கள் ஒரு முடிவுக்கு வர முடியாது. எனவேதான் நீங்கள் எழுப்பி இருக்கக்கூடிய ISIS அமைப்பு இந்தியா மீது போர் தொடுப்போம் என்று சொல்லியிருக்கிறது. இந்தியா உள்ளிட்ட வரைபடத்தை காட்டி இந்தியா உள்ளிட்ட பகுதிகளை ஒரு இஸ்லாமிய நாடா, ஒரு அகண்ட இஸ்லாமிய நாடாக கொண்டு வர வேண்டும் சொல்லணும். நம்ம வந்து RSS இயக்கங்களோ மற்ற இயக்கங்களோ வந்து அகண்ட பாரதம் பத்தி பேசும்போது இதை வந்து தீவிரமான ஒரு இந்துத்துவ கொள்கை கொண்டு நம்ம கடுமையான கண்டனத்தை தெரிவிக்கிறோம். அப்ப இன்னொரு நாட்டில் இருக்கக்கூடிய இன்னொரு அமைப்பு நம்ம நாட்டு மீது ஒரு போர் தொடுப்புன்னு சொல்லும் போது அதை கண்டிக்க மாட்டீங்களா? அதை கண்டித்து நாங்கள் அறிக்கை வெளியிட்டிருக்கின்றோம். ஒன்று. இரண்டாவதாக அது எந்த அளவுக்கு அந்த செய்தி உண்மைங்கிறதையும் நாம் வந்து ஆய்வு பண்ண வேண்டிய ஒரு நிலைக்கு இருக்கு. ஏனென்றால் டினையல்ஸ் வந்திருக்கின்றது. அதுக்கு அந்த செய்திகள் உங்களுடைய பார்வைக்கு வந்ததா என்னன்னு தெரியல. ஆனால் அதை கண்டிப்பாக இந்தியாவை பற்றி பேசுவதற்கு அவர்களுக்கு அருகதை கிடையாது. இந்தியாவில் உள்ள முஸ்லீம்கள் இங்கு உள்ள ஜனநாயக அடிப்படையில் நம்முடைய உரிமைகளுக்காக வேண்டி நாம் போராடுவோம். இவங்க வந்து இந்தியா மேல படையெடுப்போம் என்று சொன்னால் நிச்சயமாக அது உறுதியான செய்தியாக இருந்தால் வலிமையாக நாங்கள் கண்டிப்பதில் ஒரு நிமிடம் கூட சலனமாக இருக்க மாட்டோம், பின்வாங்க மாட்டோங்கிறதை பதிவு செய்ய விரும்புகிறேன். ISIS அமைப்புடைய தாக்கம் முன்னாடி எப்படி வந்து வளைகுடா போர் நடந்த போது சதாம் ஹுசேன் பேரை நம்முடைய குழந்தைகள் வச்சுக்கிட்டு இருந்தோமோ அது போன்ற ஒரு தாக்கத்தை இப்ப திரும்ப ஏற்படுத்த நினைக்கிறீங்களா? அமெரிக்கா மீதான கோபத்தை காட்டுறதுக்காக சதாம் ஹுசேனை வந்து நல்லவர் அப்படின்னு சொல்லி சித்தரிக்கக்கூடிய சதாம் ஹுசேனும் இதே தவறத்தான பண்ணிட்டு இருந்தார். அங்க இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் தானே கொண்டு தான் அங்கேயே 2 குழுவுக்குள்ள போர் தொடர்ந்து அதைத்தான ஒரு ஆதாயமா பயன்படுத்திட்டு இருந்தார். அப்ப நாம எல்லாம் சதாம் ஹுசேனை ஆதரிச்சு நம்முடைய குழந்தைகளுக்கு அவருடைய பேர் வைக்கும் போது நாம இந்த குழுக்கள்லயே ஒரு குழுக்கான ஆதரவு கொடுக்குற மாதிரி தானே போயிட்டு இருக்கு. முதலாவதாக இது போன்று செய்யக்கூடியவர்கள் சரியான புரிதலுடன், அது சதாமாக இருந்தாலும் சரி அல்லது இப்போது ISIS ஆக இருந்தாலும் சரி, தெளிவான புரிதல்களுடன் தங்களுடைய செயல்பாடை வைத்திருக்கின்றார்களா என்பதே ஒரு கேள்விக்குறி. ஏனென்றால் உதாரணமாக ISIS தலைவர் பக்தாதி என்பவர் நான் தான் உலகத்துக்கு கலிஃபா என்ற ஒரு அறிவிப்பை வந்து செய்திருக்கின்றார். அப்படிப்பட்ட ஒரு அறிவிப்பை அவர் வந்து ஒரு இஸ்லாமிய பார்வையில் செய்ய முடியுமா என்றால் நிச்சயமாக இல்லை. கலிஃபா என்பது உலகத்தில் உள்ள அனைத்து முஸ்லீம்களுக்கும் தலைவராக இருக்கக்கூடிய ஒரு நிலை. அப்ப ஒருவர் தன்னைத்தானே முன்வந்து மற்ற பகுதிகளில் மற்ற நாடுகளில் இருக்கக்கூடிய குறைஞ்சபட்ச முஸ்லீம் தலைமையுடன் ஒரு ஆலோசனை செய்துவிட்டு ஒரு அங்கீகாரத்தை பெற்றுவிட்டு தான் அவர் வந்து ஆக முடியும். அது இல்லாமல் நானே கலிஃபா என்று சொல்லி அவர் பிரகடனப்படுத்தக்கூடிய விஷயங்களை வந்து பல இஸ்லாமிய அறிஞர்களே, நான் ஒரு இஸ்லாமிய அறிஞன் சொல்ல முடியாது, பல இஸ்லாமிய அறிஞர்களே வந்து அது ஒரு தவறான அறிவிப்பு என்று சொல்லுகிறார்கள். எனவே இது போன்ற ஒரு பரபரப்பு ஏற்படும் போது சில இளைஞர்கள், சில இளைய தலைமுறையினர் அது குறித்த சரியான புரிந்துணர்வு இல்லாமல் சில செயல்பாடுகள்ல நீங்க சொல்ற மாதிரி இது பண்றாங்க. அதை வந்து தெளிவுபடுத்தக்கூடிய வேலையை நாங்க வந்து செய்யறோம். இந்த நிகழ்ச்சியும் தெளிவுபடுத்துவதற்கான ஒரு வாய்ப்பாக அமைந்து விட்டது. எதுக்காக கேட்கிறேன் அப்படின்னா, உங்களுக்கு தெரியும் உங்களுடைய தொகுதிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய தொண்டியில சமீபத்தில் வந்து ஒரு படம் வெளியாகி அது வந்து இணையதளங்கள்ல கடுமையா சுத்திட்டு இருக்குது. ஏராளமான இளைஞர்கள் அனைவருமே ஒரு கருப்பு நிறத்துல வந்து ISIS போட்டு ஒரு டிஷர்ட்டை போட்டு அவங்க எல்லாருமே வந்து உற்சாகமா போஸ்ட் கொடுத்து போட்டோ எடுக்கிறது. ஒரு 10-15 இளைஞர்கள் மேல போஸ்ட் கொடுக்குறாங்க. அப்ப அவங்களுக்கு வந்து உலக நாடுகள் என்ன நிலைமை இருக்கு, இந்தியாவில் என்ன நிலைமை இருக்கு, அங்க ISISக்கான ஒரு அவசியம் இங்க நம்ம ஊர்ல இருக்குதா அப்படிங்கறதெல்லாம் தாண்டி இங்கே அது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஹீரோயிசமாக இஸ்லாமிய இளைஞர்கள் மத்தியில் பரவுனா இது மற்ற மதத்தினர் மத்தியில் ஒரு பதட்டத்தை ஏற்படுத்தாதா? முதல்ல நீங்க இணையத்தில் பரப்பக்கூடிய படம் என்று சொன்னீர்கள். உங்களுக்கு தெரியும், நீங்க ஒரு ஊடகவியலாளர்,
இணையத்தில் வரக்கூடிய எல்லா படங்களும் உண்மையான படங்களாங்கிறது ஒரு கேள்விக்குரியது. ஏன்னா மார்ஃப்டு இமேஜஸ் என்று சொல்லி எக்கச்சக்கமா படங்கள் வரக்கூடிய ஒரு சூழலை பார்க்கின்றேன். எனவே இந்த படம் வெறும் முகநூல்களில் மட்டும் பிரசுரமாகக்கூடிய படம், ஆக்சுவல் படமாங்கிற ஒரு கேள்வி இருக்கின்றது. சரி, வாதத்திற்காக வேண்டி அது ஆக்சுவல் படமாக இருந்தால் நிச்சயமாக அது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. அது நிச்சயமாக இந்தியாவில் பல தரப்பட்ட மதத்தினர், பல தரப்பட்ட கலாச்சாரங்களை உடையவர்கள், பல தரப்பட்ட கொள்கைகள் உடையவர்கள் மிக அந்யோன்யமாக, நம்ம தென் தமிழ்நாட்டு பாசையில மொழியில சொல்ல வேண்டும் என்றால் அந்யோன்யமாக பழகக்கூடிய ஒரு சூழல்ல இவையெல்லாம் ஒரு தேவையற்ற நடவடிக்கைகள். இது ஒரு என்னை பொறுத்த வரைக்கும் நான் இப்படிப்பட்ட செயல்களை வன்மையாக, அது உண்மையிலே நடந்திருக்குமே ஆனால் வன்மையாக கண்டிக்கக்கூடிய ஒரு நிலையில் தான் இருக்கின்றேன். ஆனா ஒரு சிறிய குழுக்கள் ரொம்ப மிகச்சிறிய குழுக்களா இருந்தாலும் கூட அவர்கள் தவறான வழிநடத்தல போகும்போது நம்ம வாளா இருந்துட்டோம் அப்படின்னு இது நம்முடைய கடமை செய்ய தவறிட்டது ஆயிடாது. இல்ல, நாங்க வாளாக இருக்கவில்லை. இந்த மாதிரியான தவறான நடைமுறையில செல்லக்கூடியவர்களுக்கு நிச்சயமாக நாங்கள் தெளிவான அறிவுரைகளை சொல்கின்றோம். எங்க அமைப்புல தான் இன்னைக்கு தமிழ்நாட்டிலேயே இளைஞர்கள் அதிகமாக இளைஞர்கள் கொண்ட ஒரு அமைப்பாக எங்களுடைய அமைப்பு இருக்கின்றது. இதற்கு எங்களுடைய அமைப்பே ஒரு எடுத்துக்காட்டு. சரியான திசையில முஸ்லீம் இளைஞர்களை கொண்டு செல்லக்கூடியது. எல்லா இடத்திலும் எல்லா சமூகத்திலும் எக்ஸெப்ஷன்ஸ் இருக்கும். விதிவிலக்குகளை வைத்து பொதுமையாக பேச முடியாது. இதுல நாங்க வாளாக இருக்கையில நாங்க தெளிவான வழிகாட்டுதல்களை கொடுத்திருக்கோம். இன்னும் சொல்ல போனா அந்த குறிப்பிட்ட படத்துல தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் JS ரிஃபாயே ஒரு பின்னோட்டத்துல இது தேவையில்லாத செயல் என்று கண்டித்து அவரே போஸ்டிங் போட்டிருக்காருங்கிறதையும் நான் இங்க குறிப்பிட விரும்புகிறேன். சென்னையில ஒரு இஸ்லாமிய சகோதரர் வச்சிருக்கக்கூடிய கடையை இவர் நடத்தக்கூடாது, இவர் கடை நடத்தக்கூடாதுன்னு சொல்லி அங்க அவர்கள் அந்த ஒரு சிறிய உடனடியாக குழுவாக கூடி ஒரு 50 பேர் முன்னே அவர்கள் பேசிய பேச்சு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய பேச்சா இருந்தது. அவர்கள் வெட்டணும் அவங்களை. ஏன்னா அவர் சொன்னது யாரும் இந்துக்களே கிறிஸ்தவர்களே இல்ல, இஸ்லாமிய இன்னொரு சகோதரர் தான் சொல்லிட்டு இருக்கிறார். அவர்களை வெட்டணும், அவர்களை கொல்லணும். இது இன்னொரு விஷயம் சொல்றாங்க, அங்க இது எங்களுடைய நாடு அல்ல, இது எங்களுடைய நாடாக இருந்தால் நாங்க வேற மாதிரி செயல்பட்டு இருப்போம், அதனால நாங்க பேசாம இருக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. சோ எந்த மாதிரியான தாக்கத்தை நம்ம கொண்டு போய் சேர்த்துக்கிறோம் ஒரு கவலை வரலையா? அதாவது அப்நார்மல்களுடைய முனங்களுக்கெல்லாம் நான் விளக்கம் கொடுத்துட்டு இருக்க முடியாது. நீங்க குறிப்பிட்டவர்களுடைய பேச்சை பற்றி என்னுடைய விமர்சனமாக அதை சொல்றேன். அதாவது எந்த சூழலில் வாழ்கின்றோம், எந்த அடிப்படையில் வாழ்கிறோம் என்ற புரிந்துணர்வு இல்லாமல் மனநிலை மருத்துவமனையில் சேர்க்கக்கூடியவர்களுடைய பேச்சாகத்தான் நான் அதை பார்க்கின்றேன். இது என்ன பின்னணி? அதாவது ஒருவர் தவறு செய்தார், குறிப்பிட்ட அந்த கடைக்காரர் தவறு செய்தாலே அதை சட்டப்பூர்வமாக எதிர்நோக்குவதற்கு இந்த நாட்டில் பல வழிமுறைகள் இருக்கின்றது. இரண்டாவது, திருக்குறானே என்ன சொல்லியிருந்தா, அநியாயமாக ஒரு மனித உயிரை நீங்கள் கொள்வீர்கள் என்றால் அது முழு மனித சமுதாயத்தையும் கொள்வதற்கு ஒப்பானதுன்னு சொல்லக்கூடிய ஒரு திருக்குறான் வசனத்தையும் இருக்கின்றது. இந்த மாதிரி சம்பவங்கள் எதுக்காக குறிப்பிட்டோம், நம்முடைய இளைஞர்கள்ட்ட அடுத்த தலைமுறை நம்ம பேசும்போது நீ முதல்ல இந்தியன், நீ முதல்ல தமிழன், அதன் பிறகு முஸ்லீம் சொல்றோமா, முதல்ல நீ முஸ்லீம் பிறகுதான் மற்ற எல்லாம் சொல்றோமா, அவங்களுக்கு அந்த பிரையாரிட்டி எப்படி மனசுல பதியுது? அதாவது மிக முக்கியமான ஒரு கேள்வி. இதுல இந்த மூன்றையும் பிரித்து பார்க்க வேண்டிய ஒரு நிலை இல்லை. ஒருவர் ஒரு முஸ்லீமாகவும் ஒரு தமிழனாகவும் ஒரு இந்தியனாகவும் ஏக நேரத்தில் இருக்கக்கூடிய ஒரு நிலையை தான் நாங்கள் வற்புறுத்துகின்றோம். ஒரு இந்தியனாக இந்த நாட்டில் ஜனநாயகம் தலை தோங்கி இருக்க வேண்டும்ங்கிறதுல எனக்கு ஆர்வம் இருக்கின்றது. ஒரு தமிழனாக தமிழ் மொழியும் தமிழ் கலாச்சாரமும் மேலோங்கி இருக்க வேண்டும்ங்கிற ஆர்வம் இருக்கின்றது. அதே நேரத்தில் ஒரு முஸ்லீமாக என்னுடைய வழிபாடுகளை செய்வதற்கும் முஸ்லீம் என்ற அடிப்படையில் நான் செய்ய வேண்டிய சமூக கடமைகளை ஆற்றுவதற்கும் எனக்கு பொறுப்பு இருக்கின்றது. எனவே இதை தனித்தனியாக பிரித்து பார்ப்பது சரியான ஒரு நடைமுறை இல்லை என்பது என்னுடைய கருத்து. மூன்றுமே ஒன்றாகத்தான் பார்க்கணும். இந்தியனும் தமிழனும் முஸ்லீமும் ஒரே சமயத்தில் ஒரே நேரத்தில் ஏக நேரத்தில் இருக்க முடியும் அப்படிங்கிறது நீங்க பாக்குறீங்க. மத்திய அரசு சான்ஸ்கிரிட்டை முன்னிலைப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி அவங்க ஆங்கில ஒரு மன்னிக்கணும் பள்ளிகளில் ஒரு வாரம் முழுக்க சமஸ்கிருத வாரமா கொண்டாடணும் சொல்லி சொல்றாங்க. அதுல உங்களுக்கு உடன்பாடு இருக்குதா? ஹிந்தியில நம்மளுடைய உங்களுடைய பேஸ்புக்லயோ ட்விட்டர்லயோ நீங்க பேசக்கூடிய உங்களுடைய இணையதள ஆக்டிவிட்டி எல்லாத்தையுமே நீங்க ஹிந்தியில வச்சுக்கன்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. அது பிறகு மாத்தினாங்க. அதுல உங்களுக்கு உடன்பாடு இருக்குதா? இரண்டையும் இரண்டாக பார்க்க வேண்டும். முதலாவதாக இந்த சமஸ்கிருதம் அதை ஒரு இந்தியா முழுவதும் ஒரு தேசிய வாரமாக பிஜேபி
தலைமையிலான ஒரு ஆட்சி, திரு நரேந்திர மோடி அவர்கள் தலைமையிலான ஆட்சிக்கு வந்த உடனேயே அவர்கள் அதை கொண்டு வரும்போது ஒரே நாடு ஒரே மொழி ஒரே கலாச்சாரம் என்ற இந்துத்துவ அஜெண்டாவை, அதாவது சங் பரிவாரனுடைய அஜெண்டாவினுடைய ஒரு தொடக்கமாக இது இருக்கின்றதோ என்ற ஒரு அச்சம் இருக்கின்றது. ஆனால் அதே அடிப்படை இருக்குதா? நிச்சயமாக அடிப்படை இருக்கின்றது. அது காலம்தான் சொல்ல வேண்டும். ஆனால் அதே நேரத்தில் முடிச்சிடுறேன். ஆனால் அதே நேரத்தில் இன்னொன்றையும் நான் இங்கே பதிவு செய்ய விரும்புகின்றேன். சிறுபான்மை மக்களுடைய மொழி உரிமை, அதாவது நான் சொல்வது லிங்குவிஸ்டிக் மைனாரிட்டிஸ், அவர்களுடைய மொழி உரிமை இந்திய அரசியல் சாசன சட்டம் மிக தெளிவாக பாதுகாப்பு கொடுக்கின்றது. இப்போது கூட நடந்து கொண்டிருக்கின்ற இந்த சட்டமன்ற கூட்டத்தொடரில் கூட பள்ளிக்கல்வி மானிய கோரிக்கையில நான் பேசும்போது குறிப்பிட்டேன், 1967 தமிழகத்தில் இருமொழி கொள்கை பின்பற்றப்படுகிறது. ஆனால் அதே நேரத்தில் தமிழகத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் பேரறிஞர் அண்ணாவுடைய ஆட்சி முதல் சிறுபான்மை மக்களினுடைய மொழிகளாக இருக்கக்கூடிய உருதுவாக இருந்தாலும், கன்னடமாக இருந்தாலும், தெலுங்காக இருந்தாலும், மலையாளமாக இருந்தாலும், அரபியா இருந்தாலும், சமஸ்கிருதமாக இருந்தாலும், அது தமிழகத்தில் உள்ள பள்ளிக்கூடங்களில் அந்த மொழியை தாய்மொழியாக கொண்டிருக்கக்கூடிய மக்கள் படிப்பதற்கான ஒரு வழி இருந்தது தமிழகத்தில். அப்போ இந்த சமச்சீர் கல்வியை கொண்டு வரும்போது, சமச்சீர் கல்விக்காக தமிழக அரசு முதலில் அமைத்த அந்த பரிந்துரை குழு இந்த சிறுபான்மை மொழிகளும் கடைசி வரை எல்லா அளவிலும் எல்லா வகுப்பிலும் படித்து கொடுக்கப்பட்டு இறுதி தேர்வில், அது 10வது வகுப்பா இருந்தாலும் சரி, +2 இருந்தாலும் சரி, தேர்வு எழுதி அந்த மாணவர்களுக்கு மதிப்பெண் அந்த தகுதி அவர்களுடைய அந்த ஃபர்ஸ்ட் கிளாஸ் செகண்ட் கிளாஸ் என்று பிரிக்கிறதுல சேர்க்கப்பட வேண்டும் ஒரு பரிந்துரை எடுத்துட்டு முழுமையாக 1வது வகுப்பிலிருந்து 10வது வகுப்பு வரைக்கும் தமிழ் மட்டும்தான் இருக்கும். அதில் மற்ற சிறுபான்மை மொழிகளுக்கு படிப்படியாக குறைக்கப்படும் என்று சென்ற ஆட்சியில திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில கொண்டு வரப்பட்டு அதுக்கு கடுமையான எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டு அந்த ஆட்சியினுடைய கடைசி நேரத்தில் ஒரு அரசாணையை வெளியிடுறாங்க. அந்த அரசாணையில சிறுபான்மை மக்களுடைய, நாங்க சிறுபான்மை என்று சொல்வது மொழிவழி சிறுபான்மையினர், அவர்களுடைய மொழிகளில் பாடங்கள் நடத்தப்பட்டு தேர்வு எழுதப்பட்டு தேர்ச்சியும் கணக்கில் எடுத்துக் கொள்ளப்படும் ஒரு ஜீவோ போட்டாங்க. ஆட்சி முடிந்து விட்டது. புதிய ஆட்சி வந்த பிறகு நாங்கள் அதை தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறோம். ஆனால் அதை செவிசாய்ப்பதற்கு அரசு இல்லை. எனவே ஒரு இந்தியனாக மத்திய அரசு ஒரே நாடு ஒரே மொழி ஒரே இனம் அப்படிங்கிற ஒரு பாஜக அரசு ஒரு முயற்சியை அதுக்கான ஒரு ஆரம்ப புள்ளியா நீங்க பாக்குறீங்க. ஒரு தமிழனாக நீங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து பள்ளிகளும் தமிழை ஒரு மொழி பாடமாக படித்தே தீர வேண்டும் என்று சொல்லும் போது அதுல மொழி சிறுபான்மையினா எங்களுடைய உரிமை பறிக்கப்படும் பாக்குறீங்க. உங்களுக்கு தமிழ் வழியில தான் கற்றான்னு சொல்லும் போது நிச்சயமா என்னுடைய உருது மொழி என்னுடைய அரபி மொழி பாதிக்கப்படும் நம்ம சொல்லலாம். ஆனா ஒரு மொழியாக, ஒரு ஆங்கிலம் போல, பிரெஞ்சு போல, சமஸ்கிருதம் போல ஒரு மொழியாக படிக்கணும்னால் அது உங்களை எந்த விதத்தில் பாதிக்கும்? முதலாவதாக ஒன்றை தெளிவுபடுத்த விரும்புகின்றேன். நல்ல வேலை நீங்க இந்த கேள்வி கேட்டீங்க. நாங்க வலியுறுத்தியது என்னென்றால், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து மாணவர்களும் மொழி சிறுபான்மையினர்கள் உள்பட சட்டசபையில பேசியிருக்கின்ற ஆவணங்களில் இருக்கின்றது, கண்டிப்பாக தமிழை படிக்க வேண்டும். அதுல இரண்டாவது கருத்து இல்ல. தமிழ்நாட்டில் இருந்தால் இல்ல, மொழி சிறுபான்மை பள்ளிக்கூடங்கள் உட்பட மொழி சிறுபான்மையினர் உள்பட அனைத்து மாணவர்களும் 1வது வகுப்பிலிருந்து +2 வகுப்பு வரை தமிழை கட்டாயமாக படிக்க வேண்டும்ங்கிறதுல இரண்டாவது கருத்து இல்ல. ஆனால் அதே நேரத்தில் மொழி சிறுபான்மையினர்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு அவர்களுடைய மொழியை படிப்பதற்கும் வழிவகுக்கப்பட வேண்டும். நீங்க உங்களுடைய சட்டசபை பேச்சையும் உங்களுடைய கோரிக்கையும் கேட்டபோது நீங்க வேட்டிய ஒரு மதத்தின் அடையாளமாக, குறிப்பாக இந்துக்களின் ஆடை வேட்டி, இஸ்லாமியர்களின் ஆடை லுங்கி அப்படின்னு பாக்குறீங்களா? ஏன் அப்படின்னா தமிழர்களின் பாரம்பரிய அடையாளமான வேட்டிக்கு அனுமதி கொடுக்கணும் பேச்சு வரும்போது நீங்க அப்படின்னா லுங்கிக்கும் அனுமதி கொடுக்கணும் கேட்கும்போது இதை வேட்டியை நீங்க தமிழர்களின் அடையாளமாக பார்க்காமல் இந்துக்களின் அடையாளமாக பார்க்கல அப்படின்னு சந்தேகம்? நிச்சயமாக இல்லை. அதை தெளிவுபடுத்த விரும்புகின்றேன். இந்த வேட்டி பிரச்சனை வரும்போது கவன ஈர்ப்பு தீர்மானம் எங்களுடைய கட்சியின் சார்பாக, மனிதநேய மக்கள் கட்சியின் சார்பாக சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானம் நாங்கள் கொடுத்தோம். அதுல எங்களுடைய ஆம்பூர் சட்டமன்ற உறுப்பினர் முதல்ல, இது 2 நிகழ்வுகள் நடக்கின்றது. முதல்ல பேசும்போது எல்லா கட்சியினரும் தமிழர்களுடைய பாரம்பரிய ஆடையான வேட்டியை கட்டுவதற்கு சென்னை உள்ள தமிழ்நாடு கிரிக்கெட் சங்கம் விடுத்திருக்கக்கூடிய தடையை வன்மையாக கண்டித்து
அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டுங்கிறது தான் கோரிக்கை. அப்போது எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினரும் அதை பேசுகின்றார். அதற்கு 2 நாள் கழித்து விதி எண் 110 கீழே முதலமைச்சர் அவர்கள் ஒரு அறிவிப்பை செய்கிறாங்க. அதுல ஒரு வேடிக்கை என்னன்னா, அந்த தமிழ்நாடு கிரிக்கெட் அசோசியேஷனுடைய சங்க அந்த ரூல்ஸ்ல இந்த அரைக்கால் ட்ரௌசர் இருக்கு பாருங்க, அதை தடை பண்ணிருக்காங்க, லுங்கியை தடை பண்ணிருக்காங்க. அந்த லிஸ்ட்ல வேட்டி இல்ல, இயல்புல தடை இல்ல, வேட்டி தடை இல்ல, ஆனா செயல் ரீதியாக தடுத்திருக்கிறார்கள். நான் அந்த 110 விதியின் கீழே முதலமைச்சர் வேட்டியை தடை செய்த அந்த சங்கத்தின் மீது நடவடிக்கை எடுக்கப்படும், அதே போல வேட்டியை அணிவதை தடுக்கக்கூடாது என்பதற்கான ஒரு சட்ட திருத்தம் இந்த கூட்டத்தொடரிலே கொண்டு வரப்படும் சொல்லும் போது, முதலாவதாக நான் முதலமைச்சருக்கு தமிழர்களுடைய பாரம்பரிய ஆடையான வேட்டியை அணிவதை தடுத்தவர்கள் மீது நடவடிக்கை எடுப்போம் என்று சொல்லும் சட்ட திருத்தம் கொண்டு வருவோம் என்று சொன்னதுக்காக நான் அவர்களுக்கு நன்றி தெரிவித்து, அடுத்து என்னுடைய வாசகம் எப்படி இருந்ததுங்கிறத கவனிக்க வேண்டும். முஸ்லிம் தமிழர்களின் ஆடையாக விளங்கக்கூடிய லுங்கியையும் அனுமதிக்க வேண்டும் என்று சொன்னேன். இந்துக்களுடைய ஆடையாக நிச்சயமாக நான் கருதவில்லை, ஒட்டுமொத்த தமிழர்களுடைய ஆடையாகத்தான் கருதுகிறேன். அந்த கோரிக்கையில நீங்களே சொன்னீங்க, ஒரு வார்த்தையை பயன்படுத்தினீங்க, முஸ்லிம் தமிழர்களின் ஆடையான லுங்கி. அப்ப தமிழர்களை இந்து தமிழர்கள், இஸ்லாமிய தமிழர்கள், கிறிஸ்தவ தமிழர்கள், மற்ற மத தமிழர்கள் அப்படின்னு பிரிக்கிறதா? இன்னைக்கு எல்லா மக்களும், எல்லா மதத்தை சார்ந்தவர்களும் லுங்கியை கைலியை ஒரு ஆடையாக அணிவிக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கின்றது. அந்த வகையிலே தான் அதை சொன்ன, ரொம்ப வசதியான ஆடையும் கூட. அதை இப்படி பிரித்து பார்க்க வேண்டிய நோக்கத்தில் நான் சொல்லவில்லைங்கிறதை நான் பதிவு செய்ய. அதிமுக திமுக அல்லாத ஒரு மாற்று அணி உருவாக்க முயற்சியில ஒரு ஈடுபாடு உங்களுக்கு வாய்ப்பு பயன்படுத்துவீங்களா? அதாவது எல்லாவற்றையும் பிராக்டிக்கலாக சிந்திக்க வேண்டும். பிராக்டிக்கலாக என்னை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் இன்றைய சூழலில் அதிமுக திமுகவை தவிர்த்த எந்த ஒரு கூட்டணியும் பெரிய அளவில் வெற்றி பெற முடியாதுங்கிறதா என்னுடைய கருத்து. ஏன் இப்படி கேட்டேன்னா, இந்த தேர்தல் முடிவுகளை பத்தி ஏன் என்னுடைய கேள்வி இருந்ததுன்னா, தமிழ்நாட்டில் இப்போ அதிகமான பாப்புலர் திட்டங்கள் தமிழக அரசு அறிவிச்சுக்கிட்டே இருக்குது. இந்த திட்டங்கள் மக்கள் மனதில் ஒரு கடுமையான ஒரு நல்ல முறையில் சென்றடைஞ்சு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி அது அவருடைய 2016க்கான இலக்கை மீண்டும் அவருக்கு ஏற்படுத்தி தராது நினைக்கிறீங்களா? நீங்க அழகான ஒரு வார்த்தையை, பாப்புலிஸ்ட் ஸ்கீம் என்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்தினீங்க. இது மக்களுக்கு மத்தியில ஒரு ஹைப்பை, ஒரு மிகப்பெரிய ஒரு விளம்பரத்தை கொடுத்திருக்கின்றது. ஆனால் செயல் ரீதியாக நீங்க பாத்தீங்கன்னா, தமிழக அரசு அறிவிக்கக்கூடிய பல்வேறு திட்டங்கள் வெறும் திட்டங்களாக மட்டும்தான் இருக்கின்றதே தவிர செயல்பாடாக இல்லை. நான் முடிச்சிடறேன், நான் முடிச்சிடறேன் தோழர். அதாவது நீங்க சொல்ற மாதிரி அம்மா உணவகமாக இருக்கட்டும் அல்லது குடிநீராக இருக்கட்டும், இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கு. 10 ரூபாய் கொடுத்து குடிநீரை வாங்கணும். ஆனால் அதிமுகவினுடைய தேர்தல் அறிக்கையில என்ன சொன்னாங்கன்னா, ஒவ்வொரு வீட்டிற்கும் இலவசமாக 10 லிட்டர் குடிநீரை கொடுப்போம் என்று சொன்னார்கள். அது வேற இல்ல, நான் முடிக்கிறேன். பயணம் செய்யும்போது குடிக்கக்கூடிய இல்ல, நான் அதுதான் நான் சொல்ல வரேன். வீட்டில் தான் குடிநீர் பிரச்சனை. இன்னைக்கு பல்வேறு திட்டங்களை முதலமைச்சர் அவர்கள் விதி எண் 110 கீழே அறிவிக்கிறார்கள். அப்படி அறிவிக்கும் போது அந்த திட்டங்களை படித்து பார்க்கக்கூடியவர்களுக்கு அது மிக ஒரு பிரகாசமான ஒரு நம்பிக்கைகளை தரக்கூடிய திட்டங்களாக இருக்கின்றது. ஆனால் செயல் ரீதியாக அதை அமல்படுத்தி இருக்கிறார்களா என்றால், செயல் ரீதியாக நான் சொல்வேன், இதுவரை 3 ஆண்டுகளில் தமிழக முதலமைச்சர் அவர்கள் 110 விதியின் கீழே அறிவித்த திட்டங்களில் அதிகபட்சமாக 30 விழுக்காடு தான், ரொம்ப பிராட் பேஸ்டா, லார்ஜ் ஹார்ட்டடா, பரந்த மனப்பான்மையில சொன்னா 30 விழுக்காடு தான் அமுல்ல இருக்கு. உங்களுடைய தொகுதிக்கு உட்பட்ட இடத்துல தான் மீனவர்கள் அதிகமாக இலங்கையில போய் இலங்கையுடைய கடற்கரையில சிறைபிடிக்கப்படுறாங்க. இதுக்கு தொடர்ந்து சொல்லப்படுற ஒரு குற்றச்சாட்டு என்ன, நம்ம மீனவர்கள் எல்லை தாண்டி அங்கு செல்றதுனாலதான் அவங்க பண்றாங்க. அப்ப சட்டப்படி இலங்கை செய்வது சரி. அப்படியானால் ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மீனவர்கள் எல்லையை தாண்டி, வரம்பை மீறி சர்வதேச எல்லையை தாண்டி தான் செல்கிறார்களா? இதற்கான ஒரு தீர்வு நாம் நம்முடைய எல்லையை வரையறுத்துக் கொண்டு இதற்கு மேல போகக்கூடாதுங்கிறதா ஒரு சரியான தீர்வா இருக்குமா? நல்ல கேள்வி. இதுல 2-3 பரிணாமங்கள் இருக்கின்றது. முதலாவதாக, உலகத்தில் பல்வேறு நாடுகளுக்கு மத்தியில மேரிடைம் பவுண்டரின்னு சொல்லக்கூடிய கடல் சார் எல்லைகள் இருக்கின்றது. எல்லை தாண்டி மீனவர்கள் போவதுங்கிறது எல்லா பகுதியிலையும் நடக்கக்கூடிய விஷயம்.
இன்னும் சொல்ல போனால் அரபு நாடுகளுக்கு மத்தியிலே இந்த எல்லை தாண்டி போகக்கூடிய பழக்கம் இருக்கின்றது. அதே போல பல்வேறு நாடுகள்ல இருக்கு. இன்னும் சொல்ல போனா நம்முடைய குஜராத் மீனவர்கள் எல்லை தாண்டி பாகிஸ்தான் எல்லைக்கு போறாங்க. பாகிஸ்தான் மீனவர்கள் நம்ம எல்லை தாண்டி இங்கே வருகிறார்கள். இது சாதாரணமாக நடக்கக்கூடிய நிகழ்வுகள். ஆனால் பாக் நீரிணை பகுதிங்கிறது வேதாரண்யத்திலிருந்து தொடங்கி தனுஷ்கோடி வரை வல்ல பகுதியில் உள்ள இந்த இந்தியாவுக்கும் இலங்கைக்குமான இந்த எல்லைக்கோட்டில் தான் மீனவர்கள் 2011 வரைக்கும் சுட்டுக் கொல்லப்பட்டார்கள். சுமார் 500 மீனவர்கள், ஆயிரக்கணக்கானோர் காயமடைந்து இன்னும் ஊனமுற்றவர்களாக மாற்றுத்திறனாளிகளாக இருக்கக்கூடிய ஒரு சூழலை பார்க்கின்றோம். இந்த பிரச்சனை ஏன் வந்தது என்றால் அதுல கச்சத்தீவு மிக முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கின்றது. கச்சத்தீவை தாரை வார்த்து கொடுத்த அந்த நடவடிக்கைக்கு பிறகு அந்த இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் அந்த பாக் நீரிணை பகுதியில் அந்த எல்லை வகுக்கும் போது அது ஒரு பாரபட்சமாக அதாவது 2 கடல் எல்லைக்கும் நடுவிலே அந்த எல்லை தோண்டாமல் இந்தியா பக்கம் அப்படி வளைஞ்சு வர்ற மாதிரியான ஒரு சூழல் இருக்கக்கூடிய ஒரு நிலையில ட்ரெடிஷனல் பிஷிங் ரைட்ஸ் என்று இருக்கின்றது. பாரம்பரிய மீன்பிடி உரிமை. கச்சத்தீவை தாரவா இருக்கும் போது கூட இந்திய மீனவர்கள் கச்சத்தீவு பகுதிக்கு செல்லலாம், மீன் பிடிக்கலாம், தங்களுடைய மீன் வலைகளை கச்சத்தீவுல காய வைக்கலாங்கிறது நாடாளுமன்றத்தில் அப்போது வெளிவிவகாரத்துறை அமைச்சராக இருந்த ஸ்வரன் சிங்கனுடைய அது வாய்மொழி வாக்குறுதி. ஆனா போலாம் தான் இருக்கே தவிர மீன்பிடி ஒப்பந்தத்துல பிஷிங் ட்ரெடிஷனல் பிஷிங் ரைட்ஸ்ங்கிறது குறிப்பிடப்பட்டிருக்குங்கிறது ஒரு பக்கம். அந்த சர்ச்சை வேணாம். இப்ப பிரச்சனைக்கு வருவோம். இந்த சூழல்ல மத்திய அரசாங்கம் இலங்கையுடன், அது மத்திய அரசாங்கம் காங்கிரஸ் அரசாங்கம் இருந்தது, இப்போது திரு நரேந்திர மோடி அவர்கள் தலைமையிலான பாஜக அரசாங்கம் இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல ஒரு பாரபட்சமான போக்கை தமிழக மீனவர்கள் விஷயத்தில் கடைபிடிக்கிறாங்க. 2003 இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடையில வெளிவிவகாரத்துறை அமைச்சருக்கு மத்தியில பேச்சுவார்த்தை நடைபெறும் போது கன்னியாகுமரிக்கு தெற்க வெஜ் பேங்க் என்ற பகுதியில் அதிகமான மீன் வளம் உள்ள பகுதி. அந்த பகுதிக்கு நம்முடைய மீனவர்கள் போக மாட்டாங்க. அது மன்னார் வளைகுடாக்கு இருக்குது. அந்த வெஜ் பேங்கை இலங்கை மீனவர்கள் மீன் பிடிப்பதற்காக நாம் குத்தகை கொடுக்கிறோம். அப்ப இந்திய தரப்பு அதிகாரிகள் கேட்கின்றாங்க, எங்க மீனவர்களுக்கு சாதகமான ஒரு பகுதியை நீங்க தரணும்னு சொன்னோன்னே இலங்கை அதிகாரிகள் நீங்க எந்த பகுதி வேணும்னு எங்களுக்கு தகவல் கொடுங்க, நாங்க கொடுக்கறோம்னாங்க. இதுவரை இதை பற்றி நான் சட்டமன்றத்திலும் சென்ற ஆண்டே பேசியிருக்கிறேன். இதுவரைக்கும் அந்த எப்படி நாம் வெஜ் பேங்கை குத்தகை கொடுத்தோமோ அதே போன்று ஒரு நல்ல பகுதியை நாம் குத்தகைக்கு எடுக்க வேண்டும்ங்கிறது ஒரு தீர்வு. இரண்டாவது, புதிய மீன்பிடி முறைகள் நம்முடைய மீனவர்களுக்கு கற்றுக் கொடுக்கப்பட வேண்டும். அதில் ஒன்று ஆழ்கடல் மீன் பிடிப்பு. அதற்காக வேண்டி படகுகளை வாங்குவதற்கு 60 லட்சத்துல 30 லட்சம் மானியம் தருவதாக 2012 அறிவிச்சுட்டாங்க. இதுவரைக்கும் ஒரு படகு கூட ராமேஸ்வரத்துக்கு வரவில்லை. அந்த ஆழ்கடல் மீன் பிடிக்கக்கூடிய படகுகள் வந்துச்சுன்னா இவங்க எதுக்கு நம்ம கடலுக்கு போனா திரும்பி வருவோமாங்கிற அச்சத்தில் வாழக்கூடிய மீனவர்கள் அந்த முறைக்கு மாறக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும். இந்த பாக் நீரிணை பகுதியிலிருந்து திரும்பி கீழே தெற்குல மன்னார் வளைகுடா பகுதியில் மூக்கையூர்ல ஒரு மீன்பிடி துறைமுகம் அமைக்கப்பட்டால் அப்போ இந்த எல்லை கடந்து செல்லக்கூடிய இந்த பிரச்சனையும் தீர்வாகக்கூடிய ஒரு நிலை இருக்கின்றது. மாநில அரசும் மத்திய அரசும் இந்த மீனவர்களுடைய பிரச்சனை வெறும் விசைப்படகை வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய படகு உரிமையாளர்கள் செல்வந்தர்கள். ஆனால் அதே நேரத்தில் அந்த அந்த படகுல செல்லக்கூடியவர்கள், அவர்களை சார்ந்த குடும்பங்கள் இன்றைக்கு மிகப்பெரிய அளவுல வறுமையால் வாட்டப்பட்டு அவர்கள் அடகு வைத்த நகைகள் எல்லாம் ஏலத்திற்கு போகக்கூடிய ஒரு பிரச்சனையா இருக்கு. அதனாலதான் நான் சட்டமன்றத்திலும் கூட வறட்சி காலத்தில் எப்படி விவசாயிகளுடைய கடன்களை அரசு ரத்து செய்கின்றதோ அதே போன்று இந்த கடன்களையும் ரத்து செய்வதற்கு அரசு முன்வர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டேன். இப்படியான ஒரு கச்சத்தீவே அது நம்முடைய உரிமை, அது ராமநாதபுரம் சேதுபதி ராஜாவுக்கு சொந்தமான இடம், அது மீட்கப்பட வேண்டும்ங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. ஆனா அது மட்டும் அல்ல, எவ்வளவு தூரம் சாத்தியமாகுங்கிறத பார்ப்போம். இவ்வளவு நேரம் உங்களுடைய நேரத்தையும் உங்களுடைய கருத்தையும் எங்களோட பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றி. உங்களுடைய நல்ல நோக்கங்கள் நிறைவேற எங்களுடைய வாழ்த்துக்கள். நன்றி.